உண்டு. அது ஆனால் நம்ம என்ன அதுக்கு ஒரு லேபிள் பண்ணுவோம்னா, இது லவ், ட்ரூ லவ், சாக்ரிஃபைஸ் அப்படின்லாம் நம்ம பேர் வைப்போம். ஸோ அந்த உடைவை மீண்டும் ஒன்றாக இணைப்பதற்கு எவ்வளவு கடினமாக விடைக்கிறோமோ அது அவ்வளவு அதிகம் நம்மை காயப்படுத்தும். உடைந்து கொண்டே இருக்கும் ஒன்றிற்காக ஏன் ரத்தம் வடிக்க வேண்டும், அதை அன்பு என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னு 5வது நாள் பதிவிட்டிருப்பேன். 6வது நாள் போட்டிருந்தது, இவ்வளவும் பாடுபட்டாச்சு கரெக்டாக. இவ்வளவு பாடுகளுக்கு பின்பு ஒரு நாள் உணர்வோம். நமக்கு கன்சைஸ் வேலை பார்க்கும், உள்ளேருந்து பேசும், நம்ம தான் கேட்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதை கேட்கும். என்ன சொல்லணும்னா, இதை ஒன்றால் சரி பண்ண முடியாது அப்படின்றத க்ளீனாக நமக்கு கன்சைஸ் அழகாக சொல்லும். ஆக்சுவலாக நம்ம மனசு, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு, அது நமக்கு சொல்லும், ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அந்த டைமில் அப்படின்னா, நாம் சரி செய்ய முடியாத ஒன்றை சரி செய்ய போராடினோம் என்பதை அறிந்து கொள்வோம். இது ஒரு விஷயம். அடுத்தது, எல்லா வழியிலையும் நான் வேலை பார்த்தேன்ப்பா, எல்லா வழியிலையும் நான் ட்ரை பண்ணேன், முயற்சி பண்ணேன், ஆனால் இன்னும் அது உடஞ்சி தான் போயிருக்கு. முன்னாடி ஒரு 4 பீஸா அது உடஞ்சிருக்கும். ஒரு பொருள் எடுத்துக்கலாம், 4 பீஸா உடஞ்சிருக்கும். இறுக்கமாக பிடிச்சி சேர்த்து பிடிச்சி அந்த 40 உடஞ்சி போகும். என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை 6வது நாள் பதிவிட்டிருந்தேன். கடைசியாக, ஒரு வேளை இப்போ நமக்கு எல்லாம் வி ஹவ் கான் த்ரூ ஆல் தீஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸஸ். அப்போ 7வது நாள் நான் பதிவிட்டிருந்த இந்த வார்த்தை நான் இதை ரொம்ப அவதானித்தேன், இதை ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களில். அதனால் எனக்கு இது க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால தான் இந்த ஒரு வார்த்தையை பதிவிடுறதுக்காக தான் 6 காரியங்களையும் உட்காந்து எழுதினேன். நான் எப்படி எழுதலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உடைந்ததன் நோக்கமே அதுதான் என்று இருக்கலாம். இப்போது என் முன்னேற்றத்துக்கு நான் எப்படி முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்கு சில பேகேஜஸை நான் ரிலீஸ் பண்ணணும். நிறைய இடங்களில் நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிளும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷர் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வார். நீங்கள் விண்வெளியில் சேட்டலைட், செயற்கைக்கோள்களை லேண்ட் பண்ணணும், அங்கே ஸ்தாபிக்கணும் அப்படின்னா ஒரு ராக்கெட் மூலமாக தான் அதை கொண்டு போவாங்க. ராக்கெட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த ராக்கெட் ஹெவியாக இருக்கும்போது ஒரு லேயர் அது கடந்து போகும்போது, ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அது கடந்து போகும்போது ஒரு வெயிட்டை அதை ரிலீஸ் பண்ணிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ராக்கெட் இருக்காது, சேட்டலைட் மட்டும்தான் இருக்கும். தென் இட் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் அக்ராஸ் தி ஏர். ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்காது இல்லையா, அது கீழே விழாது. அந்த மாதிரி தான் உடஞ்சால் மட்டும்தான் தெரியும். அந்த பேக்கேஜை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நான் லேசாக காற்றுல பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நான் எழுதினேன். இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுத்தரும். ஒரு பொருள் உடஞ்சிருச்சா